வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 100ஆம் சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று இருக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. தேவன்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட இந்த காலை வேளையிலே பேசுவாராக. முதலாம் வசனம், பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இட் இஸ் அன் யூனிவர்சல் கால். அப்படி என்றால் சர்வலோகத்திற்கும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பாக இருக்கிறது. சர்வலோகத்திற்கும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது வேற்று ஜாதியாருக்காக அல்ல, எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிற அழைப்பாக இருக்கிறது. பூமியின் குடிகளே என்று சொல்லும்போது இன்ஹாபிட்டன்ட்ஸ் ஆஃப் தி எர்த் என்று அர்த்தம். அதாவது பூமியில் வசிக்கிற எல்லோருக்குமே கொடுக்கப்படுகின்ற அழைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தரை நீங்கள் துதிக்க வேண்டும். நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சங்கீதம் 150 கடைசி சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் அதுதான். ரட்சிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, எல்லோருமே ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள். இம்பரேட்டிவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார், ஆர் இட் இஸ் எ கமாண்ட் என்று சொல்வார்கள். அதாவது நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம், ஆராதிக்காமல் போனால் உங்களோட இஷ்டம். இட் இஸ் நாட் எ சாய்ஸ், இட் இஸ் அன் இம்பரேட்டிவ் அண்ட் எ கமாண்ட். யூ ஷால் வர்ஷிப் த லார்ட். அப்படி என்றால் இம்பரேட்டிவ் ஆர் எ கமாண்ட். இப்போது நம்ம மிலிட்ரியில் பார்க்குறோம், இராணுவத்தில் பார்க்குறோம், நீ மார்ச் ஃபார்வேர்டு என்று சொல்லும்பொழுது, முன்னோக்கி செல் என்று சொல்லும்பொழுது அது சஜஷன் இல்லை. நீ முன்னோக்கி செல்லலாம், வீட்டிலே உட்காந்துருக்கலாம், அல்லது பெட்டானியில் உட்காந்துருக்கலாம், நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம், அப்படி இருந்தால் கிடையாது. ஒன்ஸ் ஏ கமாண்ட் இஸ் பாஸ்டுனாக்கா யூ ஷுட் ஒபே இமீடியட்லி. அதான் இம்பரேட்டிவ் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, ஜீவனுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இட் இஸ் அன் யூனிவர்சல் கால். தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். அதாவது நான் துதிக்காமல் இருப்பேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே தான் எல்லோருமே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். டேக் அன் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் எடுத்துக்கணும். டேபர்னக்கிள், அதாவது தேவனுடைய கூடாரம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய கூடாரம் எப்படி இருந்து சொன்னால், முதல் வாயில் நுழைந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்ன தெரியுமா? த கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ், புறஜாதியினுடைய கூடாரம், புறஜாதிகள் வந்து இருக்கக்கூடிய இடம். முதல்ல அந்த கேட்டை ஓப்பன் பண்ண உடனே, அந்த கூடாரத்தை, ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை திறந்த உடனே முதல்ல நம்ம அந்த பகுதியை தான் பாஸ் பண்ணி போகணும், அதை கடந்து தான் போகணும். முதல்ல வரக்கூடியது அவுட்டர் கோர்ட்டில், வெளிப்பிரகாரத்தில் ஒரு பகுதி இருக்கிறது, அது பேர் த கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ். அப்படி என்றால் வேற்று மனுஷார் ஆண்டவரை, எத்தோப்பியர்கள், எகிப்தியர்கள், வேற்று மனுஷால் தேவனை ஆராதிக்க வரும்போது தேவனை ஆராதிக்கலாம், அவர்கள் கூட ஆராதிக்கலாம். எங்கே நின்று ஆராதிக்கணும்? இந்த அவுட்டர் கோர்ட், த கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ் என்று புறஜாதிகளுடைய இடத்துல நின்று அவர்கள் ஆராதிக்க வேண்டும். அவர்களுக்கு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இதன் மூலமாக அறிந்து கொள்கிற காரியம் என்ன? அவர்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்கு அந்த பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக வருவது இஸ்ரவேல் ஜனங்கள், பெண்கள் நின்று அங்கே ஆராதிக்க வேண்டும். அதற்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட போகும்போது அங்கே ஆண்கள், அதற்கு லேவியர்கள், அதற்கப்புறம் ப்ரீஸ்ட், அதற்கப்புறம் பிரதான ஆசாரியன் முதல்ல ஆண்டவருக்கு அணுக்கமாக தி இன்னர் கோர்ட்டில், த சாங்டோரியம் என்று சொல்லக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தை அருகாமையில் நின்று தொழக்கூடிய வாய்ப்பு பிரதான ஆசாரியனுக்கு உரியது. அதற்கப்புறம் ஆசாரியர்கள், அப்புறம் லேவியர்கள், அதற்கப்புறம் இஸ்ரவேலினுடைய ஆண்கள், அதற்கப்புறம் பெண்கள், அதற்கப்புறம் யார் இருக்காங்க?
புறஜாதி. இதுதான் ஆர்டர். அப்போது யாரையுமே அவர் ஒதுக்கலை. எல்லோருமே அந்த கூடாரத்துக்குள்ளாக வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே he calls everyone to worship. It is an imperative order என்று வாசிக்கிறோம். அதாவது கட்டாயமாக செய்யக்கூடிய காரியம். இது யார் மூலமாக வருகிறதுன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக வருகிறது. இந்த தொழுகை, இந்த ஆராதனை, இதை நாம் எப்படி கற்றுக்கொண்டோம்? How we learn this kind of worship, how to worship, what are all the things we can bring before the Lord. தேவனுக்கு முன்பாக எதையெல்லாம் கொண்டு வர முடியும், எதை அவர் அங்கீகரிப்பார், இதெல்லாம் நமக்கு யார் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இஸ்ரவேலர்கள் மூலமாகத்தான் அறிந்து கொண்டோம். இஸ்ரவேலர்கள் இல்லாமல் ஒரு நாளும் நாம் அறிந்து கொள்ள. ஆகவே தான் இஸ்ரவேலர்கள் சமஸ்த ஜனங்களுக்கும், புறஜாதிகள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் சொன்னால் ஒளியாக இருக்கிறார்கள். ஒளியாக இருக்க. யார் ஒளி? உலக ஜனங்கள் எல்லோருக்கும் யார் ஒளி? இஸ்ரவேல் ஜனங்க தான் ஒளி. இஸ்ரவேல் ஜனங்க தான் ஒளி. பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளிவிட்டு அவர் சொல்கிறாரு, நான் தான் உலகத்திற்கு. அவர் பரமேறின பிறகு ஒன்று சொல்கிறாரு, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நான் தான் மெய்யான ஒளி என்று சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, நான் போன பிறகு நீங்கள் உலகத்திற்கு. முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த உலகத்திற்கு ஒளி யார்? சத்தமாக சொல்லுங்களேன். இஸ்ரவேல். எங்கே திரும்ப வாசிக்கிறோம்? ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம் 6ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 49 verse 6. எடுத்தவங்க வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. உன்னை ஜாதிகளுக்கு யாரை சொல்கிறார்? யாக்கோபின் புத்திரர். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் யாருக்கு ஒளி? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் ஒளி. ஒளி என்றால் என்ன? ஆண்டவரை எப்படி தொழுது கொள்வது, ஆண்டவரிடம் எப்படி வருவது என்று நாம் எப்படி கற்றுக்கொண்டோம்? எப்படி கற்றுக்கொண்டோம்? நாமே கற்றுக்கொண்டோமா? இஸ்ரவேலர்கள் மூலமாக தான் கற்றுக்கொண்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுடைய அப்போஸ்தலன். த அப்போஸ்தல் ஆஃப் ஜென்டைல் இஸ் பால். பவுல் தான் புறஜாதிகளுடைய அப்போஸ்தலன். அவர் சொல்கிறாரு ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், வாக்குத்தத்தம் அவர்களுடையது. வாக்குத்தத்தம் அவர்களுடையது. தேவ ஆராதனைகள் யாருக்குரியது? உங்களுக்குரியதுன்னு சொன்னாரா? நமக்குரியதுன்னு சொன்னாரா? தேவ ஆராதனைகள், வாக்குத்தத்தங்கள், இவைகள் எல்லாம் யாருக்குரியது? இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியது. வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும், எவ்வளவு காரியம் எல்லாமே இந்த ஓல்டு டெஸ்டமென்ட் முழுதும் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். சொல்லுவீங்களா நீங்கள்? கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாடு முழுதும் நமக்கு ஒரு பகுதி கூட நமக்கு சொந்தம் கிடையாது. உன்னுடைய பேசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்னாக்கா எனக்கு தான் சொல்லக்கூடாது. அது யாருக்கு? எல்லா ஆசீர்வாதம் அவங்க. தேவாராதனைகள் அவர்களுடையது, நியாயப்பிரமாணங்கள் அவர்களுடையது, தீர்க்க தரிசனங்கள் அவர்களுடையது. அவருடைய கோத்திரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? நினைவுகளை கொள்ளணும். இந்த புறஜாதியிலேருந்து வந்தாங்கல்ல, இவங்க என்னன்னாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை சொல்கிறாரு, அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு இவங்க என்ன நினைக்கிறாங்க? இஸ்ரவேலர் காட்டிலும் நம்ம யார்? பெரிய ஆள். இஸ்ரவேலர் அற்பமாக என்ன ஆரம்பித்தாங்க? யார் என்ன ஆரம்பித்தாங்கனாக்கா இந்த ஜென்டைல்ஸ். இவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலரை அற்பமாக எண்ணினார்கள். விஷயம் தெரிய தெரிய நம்ம இஸ்ரவேலரை அற்பமாக அப்படி எண்ணக்கூடாது. ஆகவே தான் சொல்கிறாரு, தேவாராதனைகள், நியாயப்பிரமாணங்கள், வாக்குத்தத்தங்கள், புத்திர சுவிகாரம் எல்லாமே யாருக்குரியது? இஸ்ரவேலுக்குரியது. அவர்கள் தான் ஒளியாக இருக்கிறார்கள். எதற்கு ஒளி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினதே அவங்க தான். ஆண்டவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், நான் எனக்கு சொந்தமானவர்களுக்காக வந்தேன், எனக்கு சொந்தமானவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ள. ஆகையால் தான் நான் என்ன செய்கிறேன்?
நான் எல்லோருக்குமே இந்த ரட்சிப்பை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் சொந்தமானவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பூமிக்கு ஒளியாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்குறோம். பூமியின் குடியிலே எல்லோரும் கர்த்தரை எப்படி பாடணும்? எப்படி பாடணும்? இட் இஸ் an imperative ஆர்டர். கட்டாயமாக செய்யப்பட வேண்டியது. கம்பீரமாக பாடணும், சோகமாக இல்லை. ஒருவரும் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு எப்படி வரக்கூடாது? மனபாரத்தோடு வரவே கூடாது, வேதனையோடு வரக்கூடாது, அவஸ்தையோடு வரக்கூடாது. அவஸ்தை இருந்தாலும் கூட நீ செய்ய வேண்டியது என்னது? மனமகிழ்ச்சியாய் ஆராதிக்கணும். ஆண்டோடைய பிரசன்னத்தில் நுழையும் பொழுது, ஆண்டோடைய வீட்டுக்கு நீ வரும்பொழுது மிகவும் சந்தோஷமாக வரணும். கவலைகள் இருந்தாலும் கூட என்ன செய்யக்கூடாது? அதை நீ வெளிக்காட்டக்கூடாது, ஆண்டவருக்கு முன்பாக வெளிக்காட்டக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னாக்கா, ஆண்டவரே இந்த உதாரணம் சொல்கிறார். ஒருவனை வயலில் வேலை செஞ்சுட்டு வரான், கடுமையாக வேலை செய்கிறான், எஜமான் சொன்ன எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு வரான். அவனுக்கு சோர்வு இருக்கிறது, கவலை இருக்கிறது, பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எஜமானை நீ நோக்கி வரான். எஜமான்கிட்ட வந்த உடனே எஜமான் அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? எனக்காக நீ வேலை செய்தாய், பசியை தாங்கி கொண்டாய், எல்லாம் செஞ்சாய், நீ போய் முதல்ல சாப்பிட்டு குளிச்சுட்டு இளைப்பாருன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? எனக்கு ஊழியம் செய்டான்றார். நாம் என்ன பண்ணுவோம்? நமக்காக யாராவது வேலை செஞ்சால் என்ன பண்ணுவோம்? உட்காருப்பா, ஃபேனில் உட்காரு, இந்த கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் குடி, காஃபி போட்டு தரேன், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல எனக்கு ஊழியம் செஞ்சுட்டு என்னை கவனிச்சுட்டு பிறகு ஒன்றை கவனி. அதே தான் அவருடைய பிரசன்னத்தில் நுழையும் போது, அவர் வீட்டுக்கு நம்ம ஆராதனை வரும்போது கவலையோடு, துக்கத்தோடு, எந்த விதமான மன சஞ்சலத்தோடு வராமல், அவர் யார் என்பதை அறிந்து, ஹூ இஸ் ஹி, அவர் யார் என்பதை அறிந்து, அவர் எனக்காக செய்த நன்மைகளை நினைத்தவனாக அவரை பாராட்டி அவரை ஆராதிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். பூமியின் குடியிலே எல்லோரும் கர்த்தரை எப்படி பாடணும்? சோகமான பாட்டுகளை எப்படி பாடணும்? கம்பீரமாக பாடணும். பாடும்போது எப்படி பாட்டு இருக்கணும்? கம்பீரமாக பாடணும். ராகம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாட்டை நீங்கள் சோல்ஃபுல்லாக பாடணும். சோல்ஃபுல்லாக பாடினா அதை உணர்ந்து பாடும்பொழுது உங்களுடைய இருதயத்திலேருந்து எப்படி பிரதர் பாடுறது? இதை உயர்த்தி பாடணுமா, இறக்கி பாடணுமா, ஃப்ளாட்டாக பாடணுமா, எப்படின்னு கேட்காதீங்க. எல்லாத்த காட்டிலையும் நீங்கள் எப்படி பாடணும்? சோல்ஃபுல்லாக பாடணும், ஆத்மார்த்தமாக பாடணும், ஆத்மார்த்தமாக பாடணும். அந்த பாட்டை உணர்ந்து ஆத்மார்த்தமாக பாடணும். அதுதான் கம்பீரமாய் பாடுவது. கம்பீரமாய் பாடுவது, கம்பீரமாய் கத்தி பாடுறது கிடையாது, கம்பீரமாய் பாடுவது. மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். இங்கே தமிழில் ஆராதனை செய்துன்னு வந்துடுது, ஆனால் இங்கிலீஷில் என்ன தெரியுமா வந்திருக்கு? சர்வ் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. எப்படி ஆங்கிலத்தில் வாசிங்க, வாசிங்க 2வது வசனத்தை 100. சர்வ் த லார்ட் வித் கிளாட்னஸ். ஆராதனை கிடையாது, அவரை என்ன பண்ணணும்? அவருக்கு ஊழியம் செய்யணும். சர்வ் த லார்ட், சர்வ் த லார்ட், சர்வ் த லார்ட் வித் கிளாட்னஸ். ஊழியத்தை எப்படி செய்யணும்? மிகவும் சந்தோஷத்தோடு, மனமகிழ்ச்சியாய் நீ செய்ய வேண்டும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நீ ஊழியம் செய்யணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபொழுது ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், அநேகருக்காக தனது ஜீவனை கொடுக்கவுமே வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? தனக்கு எல்லாரும் ஊழியம் செய்யணும், நீங்கள் எல்லாம் எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லலை. அவர் என்ன செய்தார்? அவர் என்ன பண்ணார்? எல்லாருக்கும் ஊழியம் செய்தார். அதோடைய காரியத்தை நாம் என்ன பார்க்குறோம்? அந்த வேழ நிலவில் அவர் என்ன செய்தார்? துணியை கட்டி கொண்டு என்ன பண்ணார்? இடுப்பில் அறையை கட்டி கொண்டு எல்லாருடைய கால்களையும் காட்டி கொடுக்குறவனுடைய கால்களை, எல்லாரும் விட்டு ஓட போகிறவர்களுடைய கால்களை, மறுதளித்தவனுடைய கால்களை, he came to serve us. நமக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார். ஆகவே அவருக்கு என்ன செய்யணும்? பணிவிடை செய்யணும், பணிவிடை செய்யணும். சர்வ் த லார்ட் வித் கிளாட்னஸ் என்று சொல்லப்படுது. பணிவிடை, சர்வ் என்று சொல்லும்போது அது 3ஆக பிரிக்கலாம். முதல்ல ஊழியம் செய்வனுக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? தாழ்மை, ஹியூமிலிட்டி. முதல்ல என்னது? என்ன இருக்கணும்? ஹியூமிலிட்டி, ஹியூமிலிட்டி. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம்
29ஆம் வசனம், 28ஆம் வசனம், 29ஆம் வசனம் வாசிங்க. எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29. சுமக்கிறவளே வாருங்கள், இளைப்பாறல் தருவேன், நான் சாந்தமும். அவர் எப்படி இருக்காராம்? சாந்தமும் மீக் அண்ட் லோலி என்று போடப்பட்டிருக்கு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அதுக்கு அடுத்த வார்த்தை என்னது? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் லேர்ன் ஆஃப் மீ என்று சொல்கிறார். என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன கற்றுக் கொடுப்பார் உங்களுக்கு? எப்படி மனத்தாழ்மையாக இருப்பதுன்னு கற்றுக் கொடுப்பார். எப்படி பெருமையாக இருப்பதுன்னு கற்றுக் கொடுக்க மாட்டார். எப்படி அதிகாரமாக பேசணும்னு கற்றுக் கொடுக்க மாட்டார். அவரிடம் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு எப்படி அவரிடம் வந்து கேட்கும்போது சொல்கிறார், எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க, உமை போல் மனத்தாழ்மையாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஹவு டு பி மீக் அண்ட் லோலி. நாம் அவரிடம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? அவர் எவ்வளவு மனத்தாழ்மையாய் ஐஸ்வர்ய சம்மனராய் இருந்தோம். எப்படி ஒரு ஈன கோலத்திலே ஏழையின் உருவிலே தாழ்மையாக சிலுவையின் மரணபரியந்தமும், எங்கே வாசிங்க? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். சிலுவையின் மரணபரியந்தம் ஒரு அடிமையைப் போல எப்படி தாழ்மைப்படுவதுன்னு யார்கிட்ட போய் கற்றுக்கொள்ள முடியும்? எங்கள் அப்பா கிட்டங்க. ஒரு நாளும் உங்கள் அப்பா கிட்ட கற்றுக்க முடியாது. எங்கள் அம்மா கிட்ட தாழ்மையை கற்றுக்க முடியாது. என் பிள்ளைங்கிட்ட தாழ்மையை கற்றுக்க முடியாது. யாரிடமும் நீ தாழ்மையை கற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த உலகத்தில் சொல்ல முடியுமா? தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியுமா? மனதுருக்கத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? அவரிடம்தான் தாழ்மையும் மனதுருக்கத்தையும் நீ கற்றுக்கொள்ள முடியும். யூ கேன் லேர்ன் த மீக்னஸ் அண்ட் லோலினஸ் ஃப்ரம் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், பிகாஸ் ஹீ இஸ் மீக் ஹிம்செல்ஃப். அவர் தன்னை தாழ்த்தினார். தம்மை தாழ்த்தி மனு உருவாக இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி பார்ப்போம். born of a woman. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஒரு ஸ்திரீயின் இடத்துல பிறப்பது எப்படி? ஒரு ஸ்திரீயின் இடத்துல வந்து பிறந்தார். தெருவிலே பிறந்தார். முன்னணியிலே கடத்தப்பட்டார். ஒரு நாடோடியை போல சுற்றி திரிந்தார். கடைசியாக தம்மையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பலியாக ஒப்பு கொடுத்தார். உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தார். அவருக்கென்று ஒரு சொந்த கல்லறை கூட இல்லை. அவருக்கென்று ஒரு கல்லறை கூட இல்லை. ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் என்ன இருக்குமா? கல்லறை இருக்குமா? அந்த கல்லறையில் தான் அவங்க போய் பதைப்பாங்க. இவருக்கென்று ஒரு கல்லறை இல்லை. வீடு கூட இல்லைன்னு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம்ல. அவருக்கு தலை சாய்க்க நரிகளுக்கு, ஆகாயத்து பறவைக்கு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவருக்கென்று ஒரு வீடு இல்லை. அவரை புதைப்பதற்கு ஒரு இடம் இல்லை. எப்படிப்பட்ட மனதுருக்கமும் எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை வெளிக்காட்டினார் என்பதை பாருங்கள். லேர்ன் ஆஃப் மீ, என்னிடத்திலிருந்து இவற்றையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே முதல்ல இந்த ஊழியம் என்று வரும்பொழுது முதல்ல என்னது? ஹியூமிலிட்டி. ரெண்டாவது ஃபிடலிட்டி. ஃபிடலிட்டினா என்னன்னாக்கா, அதாவது இந்த ஃபிடலிட்டி என்ற வார்த்தைக்கு சொல்லும்போது என்னன்னாக்கா, ஒரு கணவன் ஒரு மனைவியை உதாரணமாக சொல்கிறார்கள். கணவன் ஒரு நாளும் மனைவிக்கு துரோகம் செய்யாததை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆங்கில வார்த்தையில் ஃபிடலிட்டி என்று சொல்கிறார்கள். மனைவி கணவனுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யாததை எது சொல்கிறாங்கன்னாக்கா ஃபிடலிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அப்படி என்றால் கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறதுனா என்னங்கன்னாக்கா அவங்களுடைய காசை திருடி வச்சுக்கிறதா? இல்லை. திருமணமான பிறகு வேறு பெண்ணோடு உறவு கொள்ளாமல் இருப்பது. திருவள்ளுவர் பாஷையில் சொல்லணும்னா பிறன்மனை நோக்காத பேராண்மை. பிறன்மனை நோக்காமை அப்படின்னாக்கா மற்ற வீட்டை பார்க்காத காரியம், மற்ற புருஷர்களை பார்க்காத, மற்ற மனைவிகளை பார்க்காத ஒரு தன்மை, ஃபிடலிட்டி. அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வது, அதுதான் சர்வ் என்ற வார்த்தை. ஃபிடலிட்டி என்று சொன்னால் அவரை தவிர யாரையுமே நான் பணிந்து கொள்ள மாட்டேன். சாட்ராக், மேஷாக், ஆபத்நேகோ சொன்னார். என்ன சொன்னாங்க? நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். அதுதான் ஃபிடலிட்டி. அந்நிய தேசத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பணிந்தாலும் கூட யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர்களே என்ன சொல்ல முடியும்? நொண்டி சாக்கு. தே கேன் கிவ் லேம் எக்ஸ்கியூஸ். ஏன்? அவர்கள் அந்நிய நாட்டில் இருக்காங்க, அந்நிய ராஜாவின் கீழ் இருக்கிறாங்க. சம்பவங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் வேறு மாதிரியாக இருக்கிறது. இப்பொழுது அவங்க என்ன சொல்ல முடியும்?
நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, எங்களை பணிய சொன்னாங்க, நாங்கள் பணிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சப்பக்கட்டு கட்டலாம். ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எங்கள் ஜீவனே போனாலும் கூட என்ன செய்ய மாட்டோம், நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க. அதுதான் ஃபிடலிட்டி. சர்வ் த லார்ட், சர்வ் த லார்ட். அவரைக்கு மாத்திரமே ஊழியம் செய்வது. ஆராதனையில் ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் ஊழியம். நான் மற்றவர்களை வணங்க மாட்டேன், இதற்கு நான் உடன்பட மாட்டேன், அதுதான் ஃபிடலிட்டி. மூன்றாவது அந்த சர்வ் என்ற வார்த்தைக்கு, ஊழியம் என்ற அந்த வார்த்தைக்கு மூன்றாவது பகுதினா ஆக்டிவிட்டி. நாட் ஓன்லி ஹியூமிலிட்டி, நாட் ஓன்லி ஃபிடலிட்டி, இட் இஸ் ஆக்டிவிட்டி. அப்படி என்றால் நீ இந்த அன்பை என்ன செய்யணாக்கா செயல்களிலே காட்டணும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு 4 கதவை பூட்டிட்டு வீட்டில் உட்கார்றது கிடையாது. நீ ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதை எப்படி காட்டணும்னாக்கா நீ செயல்பாடுகளே காட்டணும். எப்படி காட்டணும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் செயல்பாடில் காட்டணும். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பிதாவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை நானும் அறிந்திருக்கிறேன், ஆகவே பிதாவே நீ என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். அவருடைய ஜெபத்தை பாருங்கள், நீ என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்கிறேன். அதுதான் ஆக்டிவிட்டி. இது கடினமான ஒரு காரியம்தான். எது? சிலுவையிலே சர்வலோக மனுஷருடைய பாவத்திற்கு என்று பலியாவது என்பது கடினமான காரியம்தான். பிதாவே உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க கடவுது என்று சொன்னார். கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் கூட ஆண்டவருடைய பிதாவின் சித்தம் என்ன? அந்த பாத்திரத்தை பருக வேண்டும். பேதுரு சொல்றான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு சொல்றான், இப்போ ஏற்பட்ட உபத்திரவத்தை நீ அனுபவிக்க கூடாது, நீ இப்போ ஏற்பட்ட மரணத்துக்குள்ளாக போகக்கூடாது என்று சொன்னால், பேதுருவே நன்றாக சொன்னாய், நீ எனக்கு உண்மையான சீஷன், உன்னை நான் அருகாமையில் பக்கத்தில் வைத்து கொண்டதுக்கு நீ நல்ல வார்த்தை சொன்னப்பா. என் மனம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாரா. பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? போடா வெளியேன்னார். என் பிதா கொடுக்குற பாத்திரத்தை நான் பானம் பண்ணாதது எப்படி? கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ். He showed his love towards his father by his activity. The love is demonstrated. அவர் செய்து காட்டினார். அதுதான் ஊழியம். Serve the Lord with gladness. ஆனந்த சத்தத்தோடு அவருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்தது என்ற வார்த்தையை விட serve the Lord with humility, with fidelity, with activity என்று சொல்லி பார்ப்போம். ஆனந்த சத்தத்தோடே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள். கம் கம். இது எல்லாம் யாருக்கு சொல்கிறாருனாக்கா, டு என்டையர் யூனிவர்ஸ். இட் இஸ் என் யூனிவர்சல் கால், இட் இஸ் என் இம்பரேட்டிவ் கால், இட் இஸ் எ கமாண்ட். அவரை நீ ஆராதித்தே ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஏன் அப்படி சொல்கிறான்னு சொன்னாக்கா, அதுக்கு அடுத்த காரியத்தெல்லாம் பார்க்குறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தர் தான். ஹீ அலோன் இஸ் காட். ஹீ அலோன் இஸ் காட். திரும்ப திரும்ப சொல்கிறார், நமக்கும் சொல்கிறார், நம்ம ஒவ்வொருக்கும் சொல்கிறார். யார்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். யோசுவா தன்னுடைய அந்திம காலத்தில் சொல்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பிரித்து கொடுக்குறார். யோசுவாவின் புத்தகம் கடைசி அதிகாரத்தில் பாருங்கள், அவர்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் கானானை சுதந்திரித்த பிறகு அவர்களுக்கு he divided among the Israelites, the tribes of Israelites, the nation of Canaan. அப்போ சொல்கிறாரு, எல்லா பங்கையும் வாங்கிட்டு என்ன தெரியுமா சொல்கிறேன்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரை தான் நாங்கள் சேவிப்போம் என்று அவர் சொல்கிறார்கள். நாம் கூட என்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது பெரிய காரியத்தை செய்தோம், நல்ல ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்குறோம், இல்லை ஒரு நல்ல ஹோட்டலுக்கு இட்டுன்னு போகிறோம், ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணி பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பாவை போகிற ஒரு அப்பா இல்லை, எங்கள் அப்பாவை போகிற ஒரு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீங்கள் அவங்க சொல்கிற காரியத்தை நீங்கள் மறுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உங்களை போல் ஒரு மோசமான அப்பா யாருமே இல்லை.
அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு கானான் தேசத்தை பிரித்து கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஜாதியினரும் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேல் ஜாதி, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். யோசுவா என்ன தெரியுமா சொல்கிறான், தேவனுடைய பிள்ளை யோசுவா, இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இதே வாயால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறுத்துருவீங்க. அவன் சொல்கிறான், அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சொல்கிறான், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே. நீங்கள் ஆராதிக்கும் போதே யோசுவா சொல்கிறான், நீங்கள் வாயினால் சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ண போகிறீங்க, அவரை மறுதளிக்க போகிறீங்க. அதை சொல்லிவிட்டு அவன் வந்து சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால், வா எவ்வளோ பெரிய உன்னதமான வார்த்தை. நீங்களாம் வாயால் சொல்கிறீங்க, நீங்களாம் வாயால் சொல்கிறீங்க. ஃபெடிலிட்டி இல்லை, ஹியூமிலிட்டி இல்லை, ஆக்டிவிட்டி இல்லை. யூ won't serve the Lord with utmost reverence. பயபக்தியோடு அவரை நீ ஆராதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பண்டம் கிடச்சிருக்கு, ஒரு உணவு கிடச்சிருக்கு, ஒரு துணிமணி கிடச்சிருக்கு, உங்களுடைய கடனை அவர் நீக்கி இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுது, உங்களுக்கு இந்த உலகத்துக்குரிய காரியத்தை பெற்றுக்கொண்டதுனால என்ன திரும்ப சொல்கிறீங்க, இரு கைகளை உயர்த்தி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று நீங்கள் நடிக்கிறீங்க. துன்பத்தை அனுப்பும்போது, கஷ்டத்தை அனுப்பும்போது, கடனை அனுப்பும்போது, வேதனை அனுப்பும்போது, மற்றவங்க உங்களை கடுமையான சொல்லும்போது கர்த்தரே தெய்வம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. யோசுவா சொல்லிட்டு சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நோ that the Lord, he is alone is God. தாவீது அந்த விதமான அனுபவத்தை உடையவனாக. ஆகவே தான் சங்கீதம் 34 அதிகாரம் 1-2 கர்த்தரை நான் எக்காலத்திலும், எக்காலத்திலும் எந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அப்படியா? எந்த சூழ்நிலையிலும், இன் ஆல் டைம்ஸ் என்றால் என்ன அர்த்தம்? எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம் கிடையாது. ஆல் டைம்ஸ்னால் சந்தோஷமாக வச்சுருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது எது? பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, கொடும் பட்டயமோ, வியாகுலமோ, எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க. சொல்லுங்கள், என்னை பிரிக்க. பட்டயத்தை அனுப்பினாலும் சரி தான், பசி அனுப்பினாலும் சரி தான், நிர்வாணத்தை அனுப்பினாலும் சரி தான், கொடும் பட்டயத்தை அனுப்பினாலும் சரி தான், வியாகுலத்தை அனுப்பினாலும் சரி தான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டார். அது தாவீதினுடைய அனுபவமாக இருக்கட்டும். தாவீதுக்கிட்ட கேட்குறாரு, நான் உன்னை தண்டிக்கிட்டுமான்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறான், நான் உன் கையிலே விழட்டேன்றான். அப்படின்னா என்ன? உன் கையிலே விழட்டேன்னா என்ன? என்னை பிடிச்சிக்கன்னு அர்த்தமா? என்ன விழுந்துடுறேண்ணா, நீ என்ன தண்டனை வேணாலும் கொடுன்றான். லெட் மீ ஃபால் அண்ட் டு தை ஹேண்ட்ஸ் என்றான். என்ன? நீ உன் கையில் நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யுங்க, உமக்கு என்ன எந்த விதமாக என்னை தண்டிக்கணும்னு தோணுதோ, எப்படி என் மரணம் கூட என்னை என்ன விதமாக தண்டிக்கணும்னு நீங்கள் தோணுதோ நீங்கள் தண்டிங்க ஆண்டவரே. அந்த மாதிரி சொல்ல முடியுமா? நீங்கள் ஆசீர்வதிங்க சொல்கிறீங்களே, நீங்கள் தப்பு செய்துட்ட பிறகு மன்னிப்பு கோரணும், ஆண்டவரே இந்த மன்னிப்புக்கு நான் பாத்திரவான் அல்ல, என்னை என்ன விதமான தண்டிங்க சொல்ல முடியுமா? தாவி சொன்னான், லெட் மீ ஃபால் அன்டு தை ஹேண்ட்ஸ். உம்மிடத்தில் ஏராளமான மன்னிப்புகள் உண்டே, உம்மிடத்தில் ஏராளமான மன்னிப்புகள் உண்டே என்று சொன்ன. கர்த்தரே தேவன் என்று நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணணும்? நம்ம ஏன் சபைக்கு வரோம்? கர்த்தரை அறிய அறிய அறிய. ஒரு நாள் அறிய முடியாது. நீங்கள் சபைக்கு ரெகுலராக வரும்பொழுது, வேதத்தை படிக்கும்பொழுது, குவைட் டைமில் இருக்கும்பொழுது, கர்த்தரை வி கம் டு நோ காட் மோர் அண்ட் மோர், மோர் அண்ட் மோர், மோர் அண்ட் மோர். அதிகமாக தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம தேவாலயத்துக்கு வரோம். இப்படி காரியங்கள் இருக்கிறதா, இப்படி காரியங்கள் அவருக்குள்ளாக வளர முடியாது. சொல்கிறான், தாவி சொல்கிறான், நாம் உன்னுடைய காரியங்களை ஆராய்ச்சி செய்யும்படியாக உன்னுடைய ஆலயத்துக்கு வருவேன். ஆராய்ச்சி செய்கிறான், பிஹெச்டி மாணவன் பொழுது அவன் இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்னும் அவர்கிட்ட எவ்வளோ அன்பு இருக்கிறது, பல்வேறு டெஸ்ட் வழியாக அவர் இருப்பார், அவருடைய குணாதிசயங்கள் எப்படியாக இருக்கும், இந்த சமயத்தில் இப்படித்தான்
இருப்பாருன்னு ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் தேவாலயத்துக்கு வருவேன்னா. ஆனால் தான் சொல்கிறாரு ஆண்டவர், ஆண்டவருடைய இருதயத்தையும் ஆராய்ச்சி செய்ய போனால் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னது என்ன சொன்னார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லிட்டார். ஏன்? அவரை ஆராய்ச்சி செய்யும்படியாக போகிறான். அவர் இடத்துல இருக்கிற காரியங்கள், அவருடைய அனந்த ஞானம் எப்படிப்பட்டது, இதற்காகத்தான் நாம் இங்கே வர வேண்டும். அவரை ஆராதிக்கும்படியாக, அவருக்கு சேவகம் பண்ணும்படியாக மனத்தாழ்மையோடு கூட அவரிடத்துமாக வந்து அந்த ஃபிடலிட்டி ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்களோடு தேவன் என்ன செய்யணும்? நாம் ஆராதிக்கணும். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. சில பேர் நினச்சிக்கிறாங்க தாந்தோன்றிகள் அப்படின்னா நாங்களே எல்லாம், நான் நினச்சது செய்வேன், நான் எனக்கு இஷ்டம் போல் வாழ்வேன். நாம் அல்ல, ஹீ இஸ் அவர் மேக்கர். நாம் என்ன நினச்சிக்கிறோம்? ஐ மேக் மை செல்ஃப் என்று நினச்சிக்கிறோம். நான் என்னையே உருவாக்கி கொள்கிறேன், நான் உருவாக்கி கொள்கிறேன் என்று மனுஷன் நினைக்கிறான். நான் நினச்சே செய்வேன், இந்த பட்டணத்துக்கு போவேன், நான் இப்படி ஒரு வியாபாரம் செய்வேன், நான் செழிப்பாக வாழ்வேன். மூடனே, உன்னுடைய ஜீவன் எப்படியாக இருக்கிறது? ஒருவன் சொன்னான், என்ன சொன்னான்? என்னுடைய கிரானரிஸ்லாம் என்ன பண்ண போகிறேன்? நான் விரிவாக்க போகிறேன். ஏன்? தானியம் அதிகமாக எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு அவன் சொல்லுவான், ஆத்மாவே சந்தோஷமாயிரு, குடிச்சு வெறிச்சு இளைப்பார் என்று சொல்லுவேன் என்று அவன் சொன்னான். அவர் என்ன சொன்னார் ஆண்டவர்? இன்று ராத்திரியில் உன்னுடைய ஜீவன் எடுக்குமென்னா உன்னுடைய காரியம் என்ன? ஆகவே நீனே உன்னை என்ன பண்ண முடியாது, நீயே உனக்கு ராஜா கிடையாது, நீனே உனக்கு கடவுள் கிடையாது. சில பேர் என்ன சொல்கிறாங்க அந்த உலகத்தில், நானே எனக்கு ராஜா, நானே எனக்கு கடவுள். இப்போ ஒரு தீசம் வந்திருக்கு. என்னன்னாக்கா, நீயும் கடவுள் நானும் கடவுள். என்னது? நீயும் கடவுள் நானும் கடவுள். உன்னை நான் கடவுளாக பாவிக்க வேண்டும், என்னை நீ கடவுளாக பாவி. இந்த உலகத்தில் எல்லாருமே என்னது? கடவுள்கள் தான். அப்படியா? அப்படி ஒன்றுமே கிடையாது. ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, என்ன சொல்கிறாங்க? 1 மாதமோ 2 மாதமோ விரதம் இருந்து போகிறாங்க. அப்போ எப்படி போகிறாங்க? அவர்கள் சில உடைகளை போட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? சாமின்னு என்ன பண்ணுறாங்க? காலில் வரும். அந்த ஒரு நாளுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்? ஆசாமிக்கு மேலே ஆசாமியா கல்லும் சாராயமும் குடித்து கொண்டு சிகரெட்டை ஊதி தள்ளி கெட்ட வார்த்தைகளை பேசி கொண்டு இருந்தார். ஒரே ஒரு காரியத்தை தன்னை உடையினால் மாற்றி கொண்டோடனே அவருக்கு என்னது? சாமியார். ஒருவனும் ஒரு காலமும் சாமியாகவே முடியாது. நீயும் சாமி நானும் சாமி கிடையாது. மரம் சாமி இல்லை, மட்டை சாமி இல்லை, புறா சாமி இல்லை, பன்னி சாமி இல்லை, எதுவுமே சாமி கிடையாது. எல்லாமே அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. ஆல் திங்ஸ் ஆர் த கிரியேஷன் ஆஃப் ஹிஸ் ஹோலி ஹேண்ட்ஸ். எல்லாமே நீ அவருடைய கரத்தின் கிரியை. நீ பார்க்குற எதுவானாலும் சரி, பார்க்காத முடிய எதுவானாலும் சரி, அவருடைய கரத்தின் கிரியை. மனுஷர் சாமி கிடையாது. தெய்வ திருவாயிட்டார், அமரர் ஆயிட்டார், தெய்வ திருவாயிட்டார், தெய்வத்துள்ள வைக்கப்படும். ஒன்றும் கிடையாது. மனுஷன்தான். ஒருவனும் ஒரு நாளும் தெய்வமாக முடியவே முடியாது. ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் செய்த அடையாளத்தை பார்த்து அவர்கள் என்ன பண்ணாங்க? வணங்க ஆரம்பித்தாங்க. தெய்வங்களே விட்டது என்று சொல்லி வணங்க ஆரம்பித்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க? ஆமாம், நாங்கள் தெய்வங்க தான், எங்களுக்குரிய வணக்கங்களை கொடுங்கன்னு கேட்டாங்களா? இல்லை. என்ன பண்ணாங்கன்னா, தெருவில் சட்டையை கீச்சிட்டு ஓடுறாங்களாம். ஏன்? நாங்களும் மனிதர்கள் தான், எங்களுக்கு தெய்வத்துக்குரிய காரியத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லி சட்டையை கீச்சிட்டு ஓடினாங்களாம் ஆதி அப்போஸ்தலர். அவங்க செய்கிற அதிசயங்களை பார்த்து ஜனங்கள் அவங்களுக்கு தெய்வத்துவத்தை கொடுக்கும்போது அவங்க அப்படியாக செய்தார்கள். He alone is God. He alone is God. He must be adored and admired. அவரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும், அவரை மாத்திரமே நாம் புகழ வேண்டும், அவருக்கு மாத்திரமே மகிமையை செலுத்த வேண்டும். கணவன் மனைவிக்கு புருஷன் தெய்வமாகவே முடியாது. என் புருஷன் தாங்க தெய்வம், கிடையவே கிடையாது. என் மனைவியே தாங்க தெய்வம், அப்படி கிடையவே கிடையாது. மனுஷன் தெய்வமாகவே முடியாது. தாயாருனாலும் சரி தான், உனக்கு தாயாருனாலும் சரி, தெய்வம் கிடையாது. தாயே தெய்வம், அம்மாவே கடவுள்.
நான் பார்க்குறேன் எல்லாம் நிறைய ஆட்டோவில் அம்மா துணை, தாயே துணை, தாய் சிறந்த கோயிலும் இல்லை, மந்திரம் இல்லை, மாயம் இல்லை. என்னடா இது? தாயினா தாய், மனைவினா மனைவி, பண்ணினா பண்ணி, குதிரைனா குதிரை தான். எதுக்குமே தெய்வம் அவர்களுக்கு கூட மரியாதையை கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெய்வத்தினுடைய ஸ்டேட்டஸு ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவர்தான் நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலில் we are his people. இது பர்சனல் கால். வேர்ஸ் 1ல் பார்க்கும்போது அது யூனிவர்சல் கால், இது பர்சனல் கால். இன்னும் கூட அந்த அவுட்டர் கோர்ட்லேருந்து, ஜென்டைல்ஸ் கோர்ட்லேருந்து, புரஜாதிகளுடைய கூடாரத்திலேருந்து நாம் என்ன பண்ணோம், இன்னும் நெருங்கி 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 போகிறோம். பிரதான ஆசாரியன் இருக்கிற இடத்திற்கு நம்ம இப்போது நகர்ந்து போகிறோம். இப்போ என்ன சொல்கிறேன், இது பர்சனல் கால். நீங்கள் அவருடைய ஜனங்கள். யார் அவருடைய ஜனங்கள்? இஸ்ரவேலரே அவர்கள் ஜனங்கள். நாமே அவர்கள் ஜனங்கள். இப்பொழுது நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், நாமே அவர்கள் ஜனங்கள். நாம் அவருடைய ஜனங்களாக ஆனதுனால அவர் யார் ஆனார்? நம்முடைய மேய்ப்பராக மாறினார். ஏன் இங்கே we are his sheep என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது அவர் யார்? நமக்கு மேய்ப்பர். இட்ஸ் எ பர்சனல் கால். வேர்ஸ் 1ல் இட் இஸ் யூனிவர்சல் கால். இப்பொழுது இது பர்சனல் கால், தனிப்பட்ட விதமாக வந்து விட்டோம். இப்போது டேபர்னக்கலில் அவுட்டர் கோர்ட்லேருந்து நெருங்கி நெருங்கி உமன்ஸ் கோர்ட்டை தாண்டி, மென்ஸ் கோர்ட்டை தாண்டி, ப்ரீஸ்ட் கோர்ட்டை தாண்டி ஹை ப்ரீஸ்ட்டுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறோம். அங்கே என்ன சொல்கிறாரு? என் ஜனங்களாக இருக்கிறீர்கள், நாம் அவரின் ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொன்னால் அவர் தான் மேய்ப்பர். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நானே நல்ல மேய்ப்பன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பிரதான மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன், நம்மளுடைய ஆடுகளின் மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். அவர்தான் நமக்கு மேய்ச்சலை கொடுக்கிறார். அவர்தான் நம்மை பாதுகாக்கிறார். கள்ளன்கிட்டேருந்து பாதுகாக்கிறாரு, திருடன்கிட்டேருந்து பாதுகாக்கிறாரு, ஓனாய்கிட்டேருந்து பாதுகாக்கிறாரு. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறாரு? தனது ஜீவனையே கொடுக்கிறார். அவர் மேய்ப்பராக இருக்கார். நாம் இப்பொழுது அவரை நெருங்கி விட்டோம். இட்ஸ் என் பர்சனல் கால். இப்போது அவருடைய ஜனங்கள் இப்பொழுது துதிக்கிறார்கள். அவருடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, அவருடைய பிரகாரங்கள் எப்படி நுழையணும்? துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, அவருடைய இடத்திற்கு வரும்பொழுது மகிழ்ச்சியோடு வரணும்னு சொன்னார். அவரை புகழ்ந்து கொண்டு வரணும்னு சொன்னார், மகிழ்ச்சியோடு வரணும்னு சொன்னார், ஆனந்த சத்தத்தோடு கூட வரணும் என்று அவர் விரும்புகிறார். நீ வானத்தையும் பூமிக்கையும் உண்டாக்கின தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? உன் கையின் காரியத்தினால எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே நீ என்ன செலுத்த முடியும்? உன்னுடைய உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நீ என்ன செய்ய முடியும்? அவருக்கு செலுத்த முடியும். ஆகவே நீ மகிழ்ச்சியோடு, ஆனந்த சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு, துதியோடு கூட அவருடைய பிரகாரங்களுக்குள்ளாக வர வேண்டும். 5வது வசனத்தில் 3 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கா. கர்த்தர் யாரு? சத்தமாக சொல்லுங்களேன், சாப்பிட்டு விட்டு வரலையா? என்னது? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் சொல்ல முடியுமா? எந்த காலத்துக்கு சொல்லணும்? ஆல் டைம்ஸ், எல்லா காலத்தையும் சொல்லணும். உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சொல்லணும். யோபு சொன்னான், எல்லாம் எடுத்து எடுக்கும்போது என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அதோடு நிறுத்திக்கினான். அது வரையும் சொன்னால் கூட அவன் நல்லா வந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எனக்கு மனவேதனையாக இருக்குங்க, இது மேலே எதுவும் கேட்காதீங்கன்னு போனால் கூட அவன் நல்ல மனுஷன் தான். ஆனாலும் அதுக்கு மேலே என்ன சொல்கிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே போகிறான் பாருங்க, வர்ஷிப் பண்ணுறான் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறான். எது? எல்லாமே எடுக்கப்பட்ட நிலைமையில், எல்லாமே அவனை விட்டு கைவிட்டு போன நிலைமையில் அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஐ வில் வர்ஷிப் த லார்ட் அட் ஆல் டைம்ஸ். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். என்னோடய வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் யார் அவர்? சொல்லுங்களேன். கர்த்தர் யார்? கர்த்தர் யார்? கர்த்தர் யார்ப்பா? நல்லவர், 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 நல்லவராகவே இருக்கிறார். அவரிடத்தில் எந்த ஒரு தீமையும் இல்லை.
There is no shadow of variableness. There is no shadow of variableness. ஒரு காரியமும் அவர் இடத்துல தீமை இல்லை. எனது வாழ்க்கையில் செய்கிற எல்லா காரியமும் நன்மை தான். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் என்று வாசிக்கிறோம் ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தில். அவர் மீது பிரியமாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் என்று வாசிக்கும். முதல் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, ஹிஸ் மர்சி எண்டூரத் என்று வாசிக்கும். கிருபை நமக்கு முதல்ல நல்லவராக இருக்கார். ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்குறாரு? கர்த்தர் யார் என்பதை சொல்லுது. கர்த்தர் நல்லவர். அவர் என்ன செய்கிறாரு? உனக்கு என்ன செய்கிறாரு? கிருபையை கொடுக்க. ரெண்டாவது காரியம் தான், he gives mercy unto you. his mercy towards you endureth. அதுக்கு முடிவில்லை. அது உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் கிருபையை பொழிகின்ற தேவன். அவர் நல்லவர். முதல்ல அவருடைய கேரக்டரை குறிக்கிறது. அவர் தருகிற காரியம் என்ன? ரெண்டாவது காரியம், அவர் என்ன செய்கிறாரு? கிருபையை கொடுக்கிறார். மூன்றாவது காரியம் என்ன? உண்மை, the faithfulness of God endureth for generation after generation. உன்னை ஆசீர்வதிச்சான்னு சொன்னாக்கா, நீ அவருடைய பிள்ளையாக, நீ அவருடைய ஜனங்களாக, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நீ மாறிவிட்டான்னு சொன்னாக்கா, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அவருடைய கிருபையை உனக்கு அளிக்கிறார். ரெண்டாவது. மூணாவது என்ன செய்கிறாரு? உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல. நீ சென்று போன பிறகு, உன்னுடைய தலைமுறை முடிந்த பிறகு, தலைமுறை 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 1000 தலைமுறைக்கு மேலாக உன்னுடைய தலைமுறை என்ன செய்கிறாரு? உன் நிமித்தமாக ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் நிமித்தமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணுகிறாரு. ஆனால் அவர் தடுத்து நிறுத்தது தெரியுமா? ஆபிரகாமோடு அவர் செய்த உடன்படிக்கை. உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆபிரகாமுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் எப்படி உனக்கு நான் தீங்கு செய்வேன்? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி தண்டிப்பேன்? நான் வாக்கு கொடுத்த தேவன். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். ஹி இஸ் ஃபெய்த்ஃபுல் அன்டு த கவனன்ட், அன்டு த கவனன்ட். அவர் செய்த உடன்படிக்கையில் அவர் உண்மையாக இருக்க. நாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். உண்மை நம்ம இடத்துல இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்? கொடுத்த தேவன் எப்படி? உண்மை. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஜனத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், உன் மனலத்தனையாக உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், வானத்தை நோக்கி பார், நட்சத்திரங்களை பார், எவ்வளவாக இருக்கிறது அவ்வளவாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். He is faithful unto the covenant he has given unto you. The covenant from generation after generation, தலைமுறை தலைமுறை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறேங்க, அதோடு போவோம். உன்னுடைய மகன், உன்னுடைய மகள், உன்னுடைய பேர பேத்திகள், கொள்ளு பேத்திகள், அதுக்கப்புறம் நீ மரித்து போன பிறகு நியூமரஸ் ஜெனரேஷன் உன்னுடைய ஆசீர்வாதம் போய்கொண்டே இருக்கும். உன் நிமித்தமாக அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே, அவர்கள் வழி விலகி போனாலும் கூட அவர்கள் என்ன செய்வார்? அவருடைய மந்தைக்குள்ளாக கொண்டு சேர்ப்பார். நீ அவருடைய ஜனம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறாய். எப்பொழுது? கர்த்தரை அறியணும். நோ, ஹி அலோன் இஸ் காட் என்று நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்மை உண்டாக்கினார். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். ஆகவே சர்வ் ஹிம் வித் கிளாட்னஸ். ஆகவே அவரை எப்படி நம்ம அவருக்கு சேவகம் செய்யணும்? எப்படி சேவகம் செய்யணும்? மிகுந்த மனத்தாழ்மையோடு, வித் ஹியூமிலிட்டி, மகிழ்ச்சியோடு, வித் கிளாட்னஸ், ஹியூமிலிட்டி. அப்புறம் என்ன வாசித்தோம்? வித் ஃபிடிலிட்டி. அப்புறம் செக்யூரிட்டியா? ஆக்டிவிட்டி. உன்னுடைய அன்பை என்ன செய்யணும்? செயல்பாடில் காமிக்கணும். சர்வ் ஹிம். அவரை ஆனந்த சத்தத்தோடு, மகிழ்ச்சியோடு, கவலையெல்லாம் மறந்து அவரை மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்கும்படியாக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராகும்.